சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் அந்த சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸ் அதோட ஸ்டாப் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. So today we are going to study about potential energy. So இது வந்து earth ஓட surface. Okay. So earth ஓட surface மேல ஒரு object இருக்கு. earth ஓட surface மேல ஒரு object இருக்கு. இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து vertically மூவ் ஆகுது. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் மூவிங் vertically upwards. ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹெச்ன்ற ஹைட்டுக்கு இது மூவ் ஆகுது vertically upwards. ஸோ கிராவிட்டி வந்து இது எந்த பக்கமாக புல் பண்ணும்? கிராவிட்டி வந்து வில் பி புல்லிங் த ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட்ஸ். ஆனால் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஐ எம் கன்சிடரிங் இட் ஆஸ் mg. ஓகே, ஸோ mgன்றது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். mனா மாஸ், g வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ நம்ம வந்து அப்வர்ட்ஸாக த்ரோ பண்ணுறோம் along the height h. ஓகே, and but gravity வந்து will be pulling this object downwards. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபார் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ எர்த் வந்து எர்த்தோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து mg. ஸோ எர்த் அட்ராக்ட்ஸ் all the objects with force mg. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஹைட்டுக்கு தூக்கணும்னா we have to do the work against the force of gravity. ஓகே, ஸோ இங்கே வந்து we are doing the work is done against the force of gravity. Work is done against the force of gravity. Okay, when the object is moved through the height h. When the object is moved to the height h. So gravitational potential energy. Okay, so potential energy. So gravitational potential energy. So energy வந்து we are doing energy வந்து எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to do the work with the help of the energy. ஆனா இந்த work வந்து is done against the effect of gravity. ஓகேவா? so against the force of gravity. so this energy gives rise to negative work done. negative work done னா என்ன அர்த்தம்? the work is done in the negative direction. negative direction னா in the opposite direction. okay, so V is equal to mgh. V is equal to mgh. இது வந்து ஃபார்முலா. hன்றது வந்து ஹைட், mgன்றது வந்து இட் இஸ் ஃபோர்ஸ், மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஓகே, so force into displacement. force into displacement only is energy. kinetic energy லே பார்த்திருப்போம். எப்படி பார்த்திருப்போம்? f of x dx அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது force into displacement. இங்க force வந்து mg, gravitational force. displacement வந்து height h. so அதனால mg h. okay, so force. now the object is moved to the height h.
ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறதுக்கு பதிலாக இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹெச் ஹைட். ஸோ அதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்ன்னு இருந்தது, இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹெச். ஸோ எஃப் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு dv divided by dh. Change in energy with respect to displacement. Okay, now we are going to do the work in the opposite direction. The force வந்து is acting in the opposite direction. So அதனால minus sign போடணும். அதாவது the force for moving the object at the height h, it is in the opposite direction. அதனால minus dv by dh. So இப்போ v இருக்கிற இடத்துல இந்த mgh வந்து substitute பண்ணலாம். என்ன ஆகும்? So I will be getting f of h is equal to minus d mgh divided by dh அப்படின்னு வரும். So mass of the object வந்து எப்பவுமே சேம், அது மாறாது. Acceleration due to gravity 9.8, அந்த வேல்யூவும் மாறாது. ஸோ அது ரெண்டுத்தையும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ f of h is equal to minus mg dh divided by dh. dh வந்து will get cancelled. So f of h is equal to minus mg. f of h is equal to minus mg. Okay. ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வைக்கிறேன். நமக்கு தேவையானது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, கரெக்டா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜினா V. ஸோ இதுல இருந்து மைனஸ் டிவி வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் கெட் மைனஸ் டிவி இஸ் ஈக்குவல் டு, இதை இந்த சைடு எடுத்துட்டு போனா, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 I will get minus dv is equal to f of h into dh. Okay, f of h into dh. So இது வந்து small potential energy. V na potential energy, small potential energy. அப்ப total potential energy க்கு I should do integration. So integration of dv minus dv is equal to f of h into dh அப்படின்னு வரும். So potential energy வந்து limits apply பண்ணலாம். Initial potential energy to final potential energy, Vi to Vf. Okay. So இப்போ integration of dx is equal to x. So integration of dv வந்து will be equal to V minus sign வரும். So initial potential energy to final potential energy is equal to f of h dh. So upper limit minus lower limit. So minus upper limit வந்து Vf minus lower limit வந்து Vi is equal to f of h dh. So minus உள்ள multiply பண்ணா I will get Vi minus Vf is equal to f of h dh. So Vi minus Vf ன்றது வந்து potential energy, change in potential energy, initial potential energy minus final potential energy. So Vi minus Vf is equal to f of x dx. அந்த ஃபார்முலா இருக்கு. f of x dx வந்து is nothing but work done. So இதுல இருந்து என்ன தெரியுது? work done வந்து depends on the initial energy and the final energy. So work done depends on initial and final energies. So இதுதான் வந்து potential energy. kinetic energyல நமக்கு எப்படி வந்தது? kinetic energyல kinetic energy final minus kinetic energy initial is equal to work done அப்படின்னு கிடைச்சிருக்கும். Okay, potential energyல potential energy initial minus potential energy final. So work done வந்து always depends upon the initial and final energies. Whether it can be kinetic energy or potential energy, it will depend on the initial and final energy. Okay, so the next one, conservative force. Conservative force.
அப்படின்னா என்னன்னு படிக்க போறோம். Conservative force na the force which depends upon initial position and final position. So conservative force na the force that depends on initial and final positions and it helps to do work. It helps to do work. அதுதான் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஒர்க் டன் வந்து கைனெட்டிக் எனர்ஜி வச்சு எழுதணும்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல். பொட்டென்ஷியல் எனர்ஜி வச்சு எழுதணும்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் மைனஸ் potential energy final. So what are the characteristics of this conservative force? Characteristics of conservative force. Okay, so the first characteristics வந்து it is depending only on the initial and final position. So அப்படின்னா என்ன அர்த்தம்? It depends only on the end points. It depends only on the end points. Okay, so the next one. Okay, so it is derived from a scalar quantity. It is derived from a scalar quantity. அப்படின்னா என்ன அர்த்தம்? We will get this quantity, conservative force oda value, we will get it from a scalar quantity. Scalar quantity na it has only magnitude, it does not have direction. Okay, so if the path வந்து closed path ஆ இருந்ததுன்னா, suppose அது வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து போன இதுல பார்த்தோம், இங்க இருந்து இந்த ஹைட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம். Suppose இந்த path வந்து closed path ஆ இருந்ததுன்னா இனிஷியல் பொசிஷனும் சேமா இருக்கும், ஃபைனல் பொசிஷனும் வந்து சேமா இருக்கும். கரெக்டா? இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகிற பொசிஷனும் சேம். ஸோ இஃப் இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத், இஃப் இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத், initial and final positions are same. Initial and final positions are same. So initial position or final position or same ஆ இருந்ததுன்னா work done will be equal to 0. Work done will be equal to 0. So work done is equal to 0. Okay va? So next, இப்போ இது பாருங்க, இந்த ஈக்குவேஷனும் வந்து is equal to work done, இந்த ஈக்குவேஷனும் வந்து is equal to work done. கரெக்டா? So அப்போ LHS are equal na, we can equate the RHS. So என்ன கிடைக்கும்? So we can equate KF minus KI is equal to VI minus VF. So VF இந்த சைடு எடுத்துட்டு வந்தா I will get KF plus VF is equal to VI plus KI. அதாவது potential energy plus kinetic energy in the final position is equal to potential energy and kinetic energy in the initial position. அதாவது இது வந்து total energy final is equal to total energy initial. So final energy is equal to initial energy. So we will call it as conservation of energy. Conservation of energy. So புரிஞ்சுதா இது? So potential energy na என்ன படிச்சோம், conservative force na என்ன படிச்சோம், and conservative force இருந்ததுன்னா the energy also will be conservative energy. Okay.